பெரம்பலூரில் இருந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் இடையக்குறிச்சி ஐயூர் இடையில் உள்ள சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிமடம் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் வாகனத்தில் இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஆகியவை தீயில் எரிந்து சேதமானது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் கல்லூரிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் விடைத்தாள் திருத்த வரும் ஆசிரியர்கள் பலத்த சோதனைக்கு பின்னர் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள், கூர்மையான ஆயுதங்கள் கொண்ட பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் ஆயிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் வெண்டைக்காய் சாகுபடியில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் வெண்டைக்காய் விவசாயம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த விவசாயிகள் வெண்டைக்காய் சாகுபடிக்கு அதிகாரிகள் ஏரி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதுல அந்த தண்ணியை போர் தண்ணியை பயிர் வைக்கிறதுனால இந்த வெயில் நாளில் சரியாகவும் பயிர் வளர்ச்சி இல்லை, பூச்சி அந்த மாதிரி நோய் தாக்குதலில் வருது. அது இந்த வாய்க்காய் வீராண ஏரியிலேருந்து தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னா இயற்கையான தண்ணி அதை வைக்கிறதுனால கொஞ்சம் மண்ணும் நல்லா இருக்கும், செடியும் கிளம்பும், வளர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் ஈல்டுக்கு நல்லா கிடைக்கும். விலை தான் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. அந்த விலை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் விலையை ஏற்றி கொடுக்கலாம். இதுதான் தண்ணி தான் இப்போ பிரச்சனை. அந்த உப்பு தண்ணி இருக்கிறதுனால வீராண ஏரி தண்ணியை கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடு மாடுகளுக்கு இப்போ பயிர் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே எல்லாமே போர் எல்லாமே உப்பு சவுறு ஆயிடுச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அனல் மின் நிலைய கட்டுமான பணி ஒப்பந்ததாரரை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பறித்து சென்ற 4 பேரை காட்டூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் 4 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தேடி வரும் நிலையில் ரவுடி கும்பல் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கல்லம்பேடு, கூவம் புதிய காலனி, பூவனூர் ஆகிய பகுதிகளில் சாலையில் நடந்து சென்றவர்களை திருநாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் முகாம் அமைத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் திருநாய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள மதுபான கடை ஊழியரிடமிருந்து 2,90,830 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் குற்றவாளி வெங்கடேசன் என்பவருக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி திருஞான சம்பந்தம் தீர்ப்பளித்தார். மேலும் இதில் தொடர்புடைய மகேந்திரன் என்பவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமரா கோளாறு குறித்து தாவேக வேட்பாளர் கோபிநாத், அதிமுக மற்றும் பாமக முகவர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் போலீசாரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் புகாருக்கு பதில் இல்லை என்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்த கோபிநாத் இதுகுறித்து யாரிடம் முறையிடுவது என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேக் சைடு குறிப்பா 3 மணி நேரம் டிஃப்ரெண்டா பேக் சைடு ஃபுல்லா கேமரா மாறி மாறி டிஃப்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விகள் கேட்கும் போது அங்க உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு மேல இருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவா காமிங்க, நாங்க யாராவது ஒருத்தவங்க போய் நிக்கிறோம், இல்ல காவல்துறை யாராவது ஒருத்தவங்க போய் அங்க நிக்கட்டும், அப்பதான் லைவ் தெரியும், இல்ல மேல இருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்றோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கலெக்டரோட போனுக்கு தொடர்பு கொள்றோம். நாட் ரீச்சபிள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகள் நடன போட்டி நடைபெற்றது.
இந்த நடன போட்டியில் திருவண்ணாமலை, சென்னை, மும்பை, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் நகராட்சி திடலில் தென்னிந்திய திருநங்கையர் கட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை சார்பில் மிஸ் கூவகம் 2026 தேர்விற்கான அழகி போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பாக 7 திருநங்கைகளுக்கு இளம் சாதனையாளர் திருநங்கை விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முதல் பரிசு எப்படி மாறும்? முதல் பரிசு நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசி டாப் 3, டாப் 2, அப்புறம் டாப் 1 வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆட்டோ நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் வெங்கடேசன் என்பவரை கத்தியால் தாக்கிய கிரிபிரசாத் என்பவரை குடியாத்தம் கிராமிய காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த வெங்கடேசன் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.